லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. இலங்கையை உலுக்கி இருக்கின்ற பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு செய்திதான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் கலவரம் சம்பந்தமான செய்திகள். நேற்றுதான் இந்த மோதல் கலவரம் ஆரம்பமானது. அதனை அடுத்து நேற்று மாலை, அதாவது இரவு நேரத்திற்குள் அந்த அமைதியின்மை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று காலை மீண்டும் சிறை கைதிகளுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது மீண்டும் இரு குழுக்களுக்கு இடையிலே அந்த மோதல் ஆரம்பித்திருக்கின்றது. அதனை தடுப்பதற்காக தலையீடு செய்த போலீஸ் அதிகாரிகள், அதாவது சிறைச்சாலை அதிகாரிகளை சிறை கைதிகள் தாக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இதில் பலருடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இந்த ஒட்டுமொத்த கலவரத்தையும் உண்டு பண்ணிய ஒருவராக கேல்பத்ர பத்மேயின் நெருங்கிய ஒருவர் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சுரேஷ் எனப்படுகின்ற ஒரு நபர். அவை இப்படி பல தகவல்கள் இருந்தாலும் கூட உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னமும் வெளியாகாமல் இருக்கின்றது. ஆனால் எது எப்படியோ இதுவரை 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரை எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களுக்கு அமைய நீர்கொழும்பு வைத்தியசாலையிலிருந்து கிடைக்கின்ற தகவல்களுக்கு அமைய 26 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அந்த மோதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு சிறை அதிகாரி சற்று முன் உயிரிழந்து விட்டார். இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிக்கும் போது உயிரிழந்திருக்கிறார். அவரோடு சேர்த்து 26 பேர் உயிரிழந்திருப்பதாகத்தான் தகவல்கள் எங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் பதில் தாக்குதல்கள் காரணமாக 100க்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் மாத்திரமல்ல, கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கும் நிறைய பேர் சிகிச்சைகளுக்காக அழைத்து வரப்பட்டு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிய வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த தரப்பினர் இதற்கு காரணமாக இருக்கலாம், இந்த தரப்பினர் இதற்கு காரணமாக இருக்கலாம். அதே போல அரசாங்கம் இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் அனைத்துமே சரி செய்யப்பட்டிருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும், சிறை கைதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் பலரும் பலவிதமாக சொன்னார்கள். அதே போல சிறைச்சாலைகள், அதாவது நீதி அமைச்சர் இந்த நடந்த சம்பவத்துக்கான பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக சற்று முன் அறிவித்திருக்கிறார். நாங்கள் அந்த விடயத்திலிருந்து தற்போது இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அதாவது நீதி அமைச்சர் அரசர் நாணயக்கார குறிப்பிடுகின்றார், இந்த சம்பவத்திற்கு நீதி அமைச்சராக நான் பொறுப்பேற்கின்றேன். உயிரிழந்தவர்கள் கைதிகளா அதிகாரிகளா என்பது முக்கியமல்ல, மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. அது போன்ற சம்பவம் இனி மீண்டும் நடைபெறாத வகையில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் சொன்ன விடயங்களில் ஒரு சில மிக முக்கியமான விடயங்களை தொகுத்து வழங்கப் போகிறது. அதாவது தற்போதைய நிலையில் சிறைச்சாலையின் சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். உயிரிழந்த கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் அமைச்சர் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் மனித உயிரிழப்பை ஏற்படுத்தி அது மிகுந்த அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பாக அமைச்சு பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக நீதி அமைச்சர் அரசர் நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். தற்போது மிக முக்கியமாக ஆராயப்படுவது என்ன என்பது குறித்தும் அவருடைய குரல் பதிவின் போது தெரிவித்திருக்கிறார். அதாவது மோதல் எவ்வாறு தொடங்கியது, யாரேனும் அலட்சியம் அல்லது சட்டவிரோதமாக நடந்து கொண்டார்களா, இனி இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது எப்படி என்பதையும் நிச்சயமாக அவதானிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆரம்ப கட்ட தகவல்களின் அடிப்படையில் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய 2 கைதி குழுக்களுக்கு இடையேயான மோதலை இந்த கலவரத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது என்று ஆரம்ப கட்ட தகவல்களில் தெரிய வந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதல் மோதல் நேற்று இரவு ஏற்பட்டதாகவும் இன்று காலை மீண்டும் அது தீவிரம் அடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச் சூட்டிற்கு முன் மற்ற வழிகளில் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றதாகவும் தெரிவித்தார். அதிகாரிகளுக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர்கள் கைதிகளின் மோதலை தடுக்க சென்ற போதே தாக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கின்றார். கைதிகளிடம் ஆயுதங்கள் எவ்வாறு சென்றடைந்தன என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்படும். அவருடைய உரையில் சொன்ன ஒரு விடயம் தான், போலீஸ் அதிகாரிகளுக்கும், அதாவது சிறைச்சாலைகள் அதிகாரிகளும்
துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அந்த கருத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். சிறைச்சாலையில் கைதாக இருக்கின்ற இந்த கைதிகள் அவர்களுடைய கையில் ஆயுதங்கள் சென்றிருக்கின்றது. அது எப்படி சென்றது, அவர்கள் எப்படி அந்த ஆயுதங்களை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் எப்படி எங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கின்றது. அவர்களும் ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியதன் காரணமாகத்தான் வெளியிலிருந்து இந்த அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சென்ற STF மற்றும் ஏனைய அதிகாரிகளும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் உயிரிழப்புகள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மணித்தியாலத்துக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் அவர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சொல்லும் போது, சம்பவம் குறித்து விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் குற்றச்செயல் அல்லது சதித்திட்டம் இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது மோதலில் ஈடுபட்ட கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. ஆரம்ப தகவல்களின் அடிப்படையிலே அமைச்சர் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதிக்கும் நிலைமை தொடர்பில் அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மிக முக்கியமான ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கருத்து. அதாவது நடந்திருக்கின்றது சம்பவம் சாதாரண ஒரு சம்பவம் அல்ல. இதற்கு முன்பதாக பல்வேறுபட்ட காலகட்டங்களில் சிறைச்சாலைகளுக்குள் இவ்வாறான வன்முறைகள் வெடித்திருக்கின்றது. ஆனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இம்முறை தான் அதிகரித்திருக்கின்றது. நேற்றும் இன்றும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த அமைதியின்மை, இந்த கலவரத்தில் தான் அதிகப்படியான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் 2 பேர் அல்லது 3 பேர் இறந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இன்றைய தினம் 26 பேர் இதுவரை இந்த நேரம் வரை உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. சிறை கைதிகளும் மனிதர்கள் தான். அவர்கள் என்னதான் குற்றங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும், அவர்கள் மனிதாபிமான முறையில் அவர்களும் சிறைச்சாலைக்குள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இங்கு நடந்திருப்பது வேறு ஒரு சம்பவமாக சொல்லப்படுகின்றது. பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. இதில் பிரதானமாக கேல்பத்ர பத்மே தரப்பில் கேல்பத்ர பத்மேவுக்கு நெருங்கி செயற்பட்ட, அவருக்கு கோலியாவாக இருந்த ஒருவருடைய செயற்பாடு என்று தான் விசாரணைகளில், அதாவது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் ஒரு சில விடயங்கள் வெளியாக இருக்கின்றது. அவர் தான் இந்த கலவரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இன்னும் ஒரு, அதாவது பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்ற சிறை கைதிகளுடைய அந்த சிறை கதவுகள், அந்த கதவுகளில் போடப்பட்டிருக்கின்ற பூட்டுக்களை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று ஏனைய கைதிகளை தாக்கி இருக்கின்றார்கள். இது போதைப் பொருள் வர்த்தகத்தோடு கோபதாபங்கள் ஏற்பட்டிருந்த கோபதாபங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டதாகவும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுவரை எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவலும் இல்லை. ஆங்காங்கே வெளியாகின்ற தகவல்களை வைத்தான் இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உண்மையாகவே நாங்கள் நீர்கொழும்பு பகுதியிலிருந்து அங்கு இருக்கின்ற அதிகாரிகளாக இருக்கலாம், ஏனைய ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், அவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்த போது நிறைய பல விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தகவல்களின் அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் பின்னர் பாரிய கலவரமாக மாறி இருக்கின்றது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டாலும் நிலைமை மீண்டும் மோசமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. முதல் நாள், அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சந்தேகத்திற்குரிய சில கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்ற முயன்ற போது மீண்டும் வன்முறை வெடித்ததாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இரண்டாவது கட்ட கலவரத்தில், அதாவது இன்றைய தினம், இன்று காலை ஆரம்பித்த இந்த வன்முறையின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட மேலும் பலர் உயிரிழந்துள்ளனர். அதாவது உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவரை 26 பதிவாகி இருக்கின்றது. பல சிறைச்சாலை அதிகாரிகளும் கைதிகளும் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படை STF மீண்டும் சிறைச்சாலைக்குள் அனுப்பப்பட்டுள்ளனர். இன்று காலை சம்பவம் தொடர்பாக போலீசாரும் சிறைச்சாலை திணைக்களமும் தனித்தனியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. நீதி அமைச்சரும் சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை கோரியிருக்கின்றார். அவரும் தற்பொழுது சம்பவ இடத்துக்கு சென்றிருக்கின்றார். சென்று அங்கு பார்வையிட்டு அங்கு இருக்கின்ற அதிகாரிகளுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகின்றார். அப்படி இருக்கின்ற இடத்தில் இந்த கலவரத்திற்கு முக்கிய காரணங்களாக முன்வைக்கப்படும் காரணங்கள் என்ன என்பது குறித்தும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில்
இருக்கின்ற எப்பொழுது ஒரு சில அதிகாரிகள் அதே போல எங்களுடைய சக ஊடகவியலாளர்கள் சொல்கின்ற கருத்துக்களுக்கு அமைய கடுமையான சிறைச்சாலை நெரிசல் பிரதான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதாவது 1400 1600 சிறை கைதிகள் அடைத்து வைக்கப்பட வேண்டிய நிலையில் 2000க்கும் அதிகமான சிறை கைதிகள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது ஒரு பிரதான காரணமாக இந்த இடத்திலே பார்க்கப்படுகின்றது. இந்த அமைதியின்மைக்கு, இந்த கலவரத்திற்கும் இது ஒரு பிரதான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. சுமார் 600 பேருக்கே இடம் உள்ளதாகத்தான் சில பேர் சொல்கிறார்கள். ஆகவே 600 பேருக்கு இடமுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2000க்கும் அதிகமான கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஒரு சிலர் சொல்கிறார்கள் 600 பேர், அதாவது சிறைச்சாலை அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள் 1400 1600க்கு இடைப்பட்ட கைதிகளை அங்கு தடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் என்று. ஆகவே அப்படி இருந்தும் கூட 2000க்கும் அதிகமான சிறை கைதிகள் இப்பொழுது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இதுவரை தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை உருவாவதாக சொல்லப்படுகின்றது. தடயவியல் அறிக்கைகள் தாமதமாவது, வழக்குகள் நீண்ட காலம் நிலுவையில் இருப்பது, போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் அதிகரித்திருப்பது போன்ற காரணங்களால் ரிமாண்ட் கைதிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கின்றது. அளவுக்கு அதிகமான சிறை கைதிகள் ஏன் இன்னமும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு விடயமாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். தடயவியல் அறிக்கைகள் தாமதமாவது, வழக்குகள் நீண்ட காலம் நிலுவையில் இருப்பது போன்ற போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் அதிகரித்திருப்பது தான் இந்த மாதிரியான காரணங்களுக்கு விடயமாக இருக்கின்றது. சிறிய குற்றச்சாட்டுகளில் உள்ளவர்களும் நீண்ட காலம் சிறையில் இருப்பது நெரிசலை மேலும் மோசமாக்குவதாக அங்கு இருக்கின்ற சில சிறை கைதிகளுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு. முன்பே எச்சரிக்கப்பட்ட பிரச்சனை என்றும் சொல்லப்படுகின்றது. அதையும் நாங்கள் சற்று பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதற்கான குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மகார சிறைச்சாலை உள்ளிட்ட முந்தைய கலவரங்களிலும் இதே பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததாகவும் அதிலிருந்து போதிய பாடங்கள் கற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. உண்மையாகவே இந்த மகார சிறைச்சாலை கலவரம் கூட அங்கிருக்கின்ற அளவுக்கு அதிகமான கைதிகள், அதன் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், இடவசதி போதாமை, அதே போல கோவிட் காலத்தில் கோவிட் தொற்று பரவ தொடங்கியவுடன் அதிலும் ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தார்கள். சிலர் தப்பிச் செல்ல முயற்சித்தார்கள். இதன் போதெல்லாம் பல்வேறுபட்ட அமைதியின்மையான சூழல்கள் ஏற்பட்டது, பதிவானது. அப்போதும் கண்ணீர் புகை பிரயோகம், துப்பாக்கி பிரயோகம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு நிறைய உயிரிழப்புகள் பதிவானது. அதே போலத்தான் தற்பொழுது ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் உயிரிழந்தவர்கள் கைதிகளாக இருந்தாலும், சிறைச்சாலை அதிகாரிகளாக இருந்தாலும் அனைவரின் உயிர் பாதுகாப்புக்கும் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பது தான் அனைவராலும் வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதற்கேற்றாற்போல் அரசு தரப்பில் இதற்கு பொறுப்பான அமைச்சர் அவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். உடனடியாக அதனடியான விசாரணைகள் இடம்பெறும், உண்மைகள் கண்டறியப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த கலவரம் சம்பந்தமாகத்தான் கிட்டத்தட்ட கிடைத்திருக்கின்ற ஆரம்ப கட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து இந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கேல்பத்தர் பத்மியோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த அந்த நபர் சம்பந்தமான இன்னும் பல விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. அவற்றையும் கிடைத்தவுடன் நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம் எங்களுடைய அடுத்தடுத்த காணொளிகளில். ஆனால் நாங்கள் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய மற்றொரு விடயம் இருக்கின்றது. இதற்கு முன்பதாக இலங்கையில் சிறைச்சாலைகள் கலவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில கலவரங்களுக்கு பின்னால் அரசியல் ரீதியான தலையீடுகள் இருந்திருக்கிறது. குறிப்பாக வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற அந்த கலவரம், அந்த மோதல், அமைதியின்மை, அதற்கு பின்னணியில் ராஜபக்ஷக்களுடைய ஒரு கை பட்டிருப்பதாகத்தான் அந்த காலத்திலே சொல்லப்பட்டது. அவை நாங்கள் சற்று பின்னால் சென்று இந்த மாதிரியான கலவரங்கள் இதற்கு முன்பதாக இடம்பெற்றது சம்பந்தமாக பார்க்கலாம். முதலாவதாக 1983ஆம் ஆண்டில் இடம்பெற்ற வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலை, வெலிக்கடை பிரச்சனையில் இடம்பெற்ற அந்த சம்பவம் குறித்து பார்க்கலாம். 1983 ஜூலை 25 மற்றும் 27 கருப்பு ஜூலை இனக்கலவர காலமாகத்தான் அது அடையாளப்படுத்தப்படுகின்றது. வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தமிழ் கைதிகளை இலக்கு வைத்து, அவர்கள் தான் பிரதானமான டார்கெட்டாக அன்றைய தினம் இருந்தார்கள், அவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த கொடூரமான மிளச்சலமான தாக்குதலில் 53 தமிழ் கைதிகள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். சில அறிக்கைகள் சிறை அதிகாரிகளின் அலட்சியம் அல்லது ஒத்துழைப்பு இருந்ததாக குற்றச்சாட்டப்பட்டன. அதாவது கதவை திறந்து கொடுத்ததே சிறை
அதிகாரிகள் என்று தான் அந்த காலத்திலே சொல்லப்பட்டது. அவர்களுடைய முழுமையான அனுசரணையில் ஒத்துழைப்பிலே தான் வெளியே இருந்த காடையர்கள் சண்டியர்கள் உள்ளே சென்று கைதாகி இருந்த தடுத்து வைக்கப்பட்டிருந்த 53 தமிழ் கைதிகளை கொன்றொழித்தார்கள். அது ஒரு மிக வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கை வரலாற்றிலேயே மிக மோசமான சிறைச்சாலை படுகொலைகளில் ஒன்று என்று அந்த சம்பவத்தினை எங்களால் குறிப்பிட முடியும். இதுவரை யாருமே குற்றவாளிகளாக தண்டிக்கப்படவில்லை என மனித உரிமைகள் அமைப்புகள் சுட்டி காட்டியும் இருக்கின்றன. அதுதான் முதலாவதாக நடந்த மிக மோசமான ஒரு கலவரமாக இருக்கின்றது. இரண்டாவது வெலிக்கடை சிறைச்சாலை கலவரம் 2012ஆம் ஆண்டு ராஜபக்ஷ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அது 2012 நவம்பர் மாதம் 9, 10ஆம் திகதிகள் 2 நாட்களாக இடம்பெற்றது. 9ஆம் திகதி மாலை ஆரம்பமானது. 10ஆம் திகதி காலையில் தான் அது முடிவுக்கு அமைதிக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. STF மற்றும் சிறை அதிகாரிகள் ஆயுதங்கள், போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். திடீரென்று சிறைச்சாலைக்குள் புகுந்து STF அதிகாரிகள் உள்ளே புகுந்து அனைத்து வார்டுகளையும் பரிசோதனை செய்ய ஆரம்பித்தார்கள். இதன் போது அங்கு சிறை கைதிகளுக்கும் STF தரப்பினருக்கும் இடையே ஒரு அமைதியின்மை நிலவுகிறது. திடீரென்று அவர்கள் அப்படி அனுப்பப்படுவதற்கு ஒரு பிரதான காரணம் இருக்கின்றது. அது ஒரு நீண்ட கதை. நாங்கள் வருவோம். பிரதானமாக அதுக்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி எடுத்து செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் நிச்சயமாக இந்த வெலிக்கடை சம்பவம் குறித்து உங்களுக்கு பல தகவல்களை நான் கொண்டு வர தயாராக இருக்கின்றேன். அது நாளைய தினம் நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். ஆனால் மேலோட்டமாக பார்த்தோமானால் கைதிகளுக்கும் STFக்கும் இடையே அன்றைய தினம் இடையே மோதல் ஏற்பட்டது. கைதிகள் ஆயுத களஞ்சியத்தை உடைத்து துப்பாக்கிகளை கைப்பற்றினர். பல மணி நேர துப்பாக்கி சண்டைக்கு பிறகு சிறைச்சாலை மீட்கப்பட்டது. உயிரிழப்புகள் 27 கைதிகள் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சில கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பின்னர் விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒரு முன்னாள் சிறை அதிகாரி மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் அதற்கு பிரதான காரணமாக இருந்திருக்கின்றார். இது அவருடைய பொறுப்பில் இருந்ததன் காரணமாக அவருடைய கடமையை செய்ய தவறியதன் காரணமாக அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டது. என்னதான் அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் அதன் பின்னணியிலே ஒரு பெரிய கதை இருக்கிறது. நாளை தினம் நாங்கள் அதை முழுமையாக பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக அனுராதபுர சிறைச்சாலை கழகம் 2020 இடம்பெற்றது. COVID-19 பரவல் குறித்த அச்சம் காரணமாக கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலைமை பதற்றமாக மாறிய போது துப்பாக்கி சூடு இடம்பெற்றது. ஒரு கைதி உயிரிழந்தார், 3 காயமடைந்தனர். அதற்கு பிறகு மகார சிறைச்சாலை கலவரம் 2020 நவம்பர் மாதம் இடம்பெற்ற ஒரு கலவரமாக இருக்கிறது. அது COVID-19 தொற்று பரவல் காரணமாக PCR பரிசோதனைகள் மற்றும் சுகாதார வசதிகள் குறித்து கைதிகள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்ததும் தான் STF அதிகாரிகள் உள்ளே சென்று அவர்களை தாக்க முற்பட்ட போது அந்த அமைதியின்மை இடம்பெற்றது. கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீ வைத்தல், தப்பிச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். உயிரிழப்புகள் 11 கைதிகள் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விளைவு இது இலங்கையில் கோவிட் காலத்தில் மிகப்பெரிய சிறைச்சாலை வன்முறை சம்பவமாக பதிவு செய்யப்பட்டது. அதே போலத்தான் மாத்தறை சிறைச்சாலை அமைதியின்மை சம்பவம் குறித்து பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு சம்பவம். சில கைதிகளை மாற்ற முயன்ற போது மாத்தறை சிறைச்சாலையிலிருந்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்ற முற்பட்ட போது அங்கு ஒரு பதற்றம் ஏற்படுகின்றது. கைதிகள் தப்பிச் செல்ல முயன்றதாக தகவல்கள் வெளியானதும் கண்ணீர் புகை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு தான் நேற்று தினம் பதிவான ஆரம்பமான நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் 2026 நேற்று தினம் பதிவான சம்பவம். இதுவரை 26 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கடுமையான சிறைச்சாலை நெரிசல் என்று சொல்லப்படுகின்றது. மறுபக்கம் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், அந்த போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு இடையே இடம்பெற்ற அந்த மோதல், அந்த பகையை தீர்த்துக் கொள்வதற்காக இடம்பெற்ற ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு மத்தியிலே தான் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றது நேற்றைய தினம். இந்த பெண் கைதிகள், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெண் கைதிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அங்கிருக்கின்ற மருந்தகத்தை உடைத்து அங்கிருக்கின்ற மருந்துகளை எல்லாம் சூறையாடி ஒரு சிலர் அந்த மருந்துகளை ஐடோஸ் மருந்துகளாக இருப்பவற்றை போதையாக மாற்றி பயன்படுத்தி இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுகின்றது. நேற்றைய தினம் இந்த பெண்கள் கூரை மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் செய்த போது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். மருத்துவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சில முக்கியமான உபகரணங்களை இவர்கள் கழுத்திலையும் கையிலையும் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பிடுகிறார்கள், டெங்கு ஏற்பட்டிருக்கின்றது, டெங்கு காய்ச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பல பேர். இவர்களுக்கு சரியான மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுவதில்லை.
இல்லை, உள்ளே எங்களை வைத்து கொடுமை செய்கின்றார்கள், ஒரு சுகாதார வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை என்றெல்லாம் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அதே போல சிறைச்சாலைக்கு வெளியே இப்பொழுது இவர்களுடைய உறவினர்கள், சிறை கைதிகளுடைய உறவினர்கள் அவர்களும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் இருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பல்வேறுபட்ட விதமான கருத்துக்களை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் குறிப்பிடுகின்றார், கைதிகள் துப்பாக்கிகளை பலவந்தமாக எடுத்தார்கள் என்றால் அந்த துப்பாக்கிகளை அதிகாரிகளுக்கு பாதுகாக்க தெரியாதா? அப்படி பாதுகாக்க முடியாவிட்டால் சிறை கைதிகளை வெளியே விடுங்கள், அவர்கள் உள்ளே இருப்பதா வீண், அவர்களை வெளியே விடுங்கள், உங்களுக்கு பாதுகாக்க தெரியவிட்டால் வெளியே விடுங்கள் என்று சாதாரணமாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி முடியாது. இது சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு பல அநியாயங்கள் குற்றங்களை செய்தவர்கள் தான் உள்ளே இருக்கின்றார்கள். சமூகத்திற்கு நல்ல விடயங்களை செய்தவர்கள் யாரும் சிறைச்சாலையில் இல்லை. சமூகத்திற்கு ஏற்காத, சமூகத்தை நாசம் செய்கின்ற பல விடயங்களில் தலையீடு இருப்பவர்கள், குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், குற்றம் செய்தவர்கள் தான் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார்கள். சரி, சமூகத்தில் தான் உங்களுக்கு மனிதனாக மாற முடியாது என்றால் சிறைக்கு சென்று உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தண்டனையை அனுபவித்து, அந்த வலி வேதனைகளை அனுபவித்து நல்ல மனிதராக மாறி வெளியே வாருங்கள் என்று விட்டால் உள்ளே சென்றும் இப்படியான பல அநியாய அக்கிரமங்களை செய்து வருகின்றார்கள். ஆகவே இது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கான ஆதாரங்களை இப்பொழுது திரட்ட வேண்டியது போலீசாருடைய கைகளில் தான் இருக்கின்றது. பொதுவாக பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த கலவரங்களுக்காக சொல்லப்படுகிறது. என்ன, சிறைச்சாலையில் அதிக நெரிசல், கைதிகள் எண்ணிக்கைக்கு ஒப்பான வசதிகள் இல்லாமை, போதைப் பொருள் மற்றும் கும்பல் ஆதிக்கம், வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பது, பாதுகாப்பு மற்றும் மனித உரிமை பிரச்சனைகள், சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகள் குறைபாடு, இப்படி பல்வேறுபட்ட காரணங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த கலவரம் சம்பந்தமாக பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை குறிப்பிட்டு வருவதாக நான் ஆரம்பத்திலே கூறினேன். ஆனால் சம்பந்தமாக ஒரு சிவில் செயற்பாட்டாளர் ஒருவர் ஃபேஸ்புக்கில் ஒரு நீண்ட பதிவொன்றும் எழுதியிருக்கிறார், ஒரு வீடியோ காணொலியாகவும் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய கருத்தின்படி நான் அதிலிருந்து ஒரு சில முக்கியமான விடயங்களையும் எடுத்துக்கொண்டேன். அவர் குறிப்பிடுகின்றார், நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் ஒரு சாதாரண கைதிகள் மோதல் அல்ல, இதன் பின்னணியில் அரசியல் நோக்கம் உள்ள குழுக்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறைச்சாலைகளுக்குள் போதைப் பொருள் வியாபார குழுக்களுக்கு இடையேயான ஆதிக்க போட்டியே இந்த வன்முறைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சில சிறை அதிகாரிகள் குறிப்பிட்ட குற்ற குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். சிறைச்சாலைகளுக்குள் உளவுத்துறை கண்காணிப்பு, இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். காலி, நீர்கொழும்பு உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளிலும் இதுபோன்ற பதட்ட நிலை உருவாகும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். சிறைச்சாலைகளில் ஊழல் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை முழுமையாக கட்டுப்படுத்த அரசு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அரசின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த விவகாரத்தில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சிவில் செயற்பாட்டாளர் ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய ஒருவர் அவர்தான் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அனைவரும் ஒரே கண்ணோட்டத்தில் இந்த சம்பவத்தை பார்க்க மாட்டார்கள். பலரும் பல்வேறு விதமான கண்ணோட்டத்தில் தான் இதை நோக்குவார்கள். அதன் அடிப்படையில் சிவில் செயற்பாட்டாளர் ஒருவராக அவர் குறிப்பிட்ட விடயங்கள் தான் அது. அதே போல இப்போது கிடைத்த தகவல்களுக்கு அமைய சிறைச்சாலைக்குள் நிலவரம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகின்றது. காயங்களுக்குள்ளான உயிரிழந்தவர்களுடைய உடல்கள், அதே போல காயமடைந்தவர்களை வெளியே அழைத்து வந்து வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்க அழைத்து வரும் காட்சிகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல சிறைச்சாலைக்கு வெளியே நேற்று முதலே காத்திருக்கின்ற சிறை கைதிகளின் உறவினர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், பிள்ளைகள், மனைவிமார், இப்படி பலரும் சிறைச்சாலைக்கு வெளியிருந்து அவர்களும் ஒரு பக்கம் எதிர்ப்பினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யார் இறந்தார்கள், யார் காயங்களுக்கு உள்ளானார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆனது, என்னுடைய மகனுக்கு என்ன ஆனது, என்னுடைய கணவருக்கு என்ன ஆனது, என்னுடைய அப்பாவுக்கு என்ன ஆனது என்றெல்லாம் கேள்வி கேட்டு வெளியிருந்து ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களும் அழுது புலம்பி அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், விவரங்களை தாருங்கள், எங்களுக்கு உள்ளே என்ன நடந்தது, யார் காயங்களுக்கு உள்ளானது, யார் உயிரிழந்தது என்பவற்றிற்கான உண்மையான விவரங்களை எங்களுக்கு வெளியிடுங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள், அப்பொழுதாவது எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று கூறி பலரும் பல்வேறு விதமாக ஒரு எதிர்ப்பு நிலையை காண்பித்துக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் காரணமாகத்தான் தற்போது சிறைச்சாலைக்கு முன்பாக ஒரு அமைதியின்மையான சூழலை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார இப்பொழுது சம்பவ இடத்திலிருந்து என்ன நடக்கின்றது என்பது குறித்து பார்வையிட்டு வருகின்றார். ஆகவே இதே போல நிலைமை
என்ன நடக்கும், அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்றது என்பது குறித்து அனைவரும் அவதானம் செலுத்தி வருகின்றார்கள். அதே போல நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கின்ற சிறை கைதிகள், அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற சிறை கைதிகளை ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றும் நடவடிக்கைகளும் இன்று நண்பகல் முதலே முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இப்பொழுதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகத்தான் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். அரசாங்க தரப்பிலே இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்? அமைச்சர் குறிப்பிடுகின்றார், இதன் பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்படுவார்கள், இன்னும் உண்மையாகவே நடந்தது என்பது குறித்து கண்டறியப்படும் என்று. ஆனால் சமூக வலைதளங்களில் பலரும் பல்வேறு விதமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அனைவருமே அரசாங்கத்தின் மீது தான் கையை நீட்டி இருக்கின்றார்கள். இதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் எதிர்த்தரப்பில் இருக்கும் போது சிறைச்சாலைகளுக்குள் இடம்பெறுகின்ற வன்முறைகள் சம்பந்தமாக பல தடவைகள் பேசியிருக்கின்றனர். அதற்கு அப்போதிருந்த அரசாங்கங்கள் பதில் கூற வேண்டும், பொறுப்பு கூற வேண்டும் என்று சொன்ன ஒருவர் தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இன்று அவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆகவே இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகின்றார், இதற்கு பிறகும் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்கப் போகின்றார்கள் என்பது குறித்தும் அனைவரும் அவதானித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கின்ற தகவல்களை அடுத்தடுத்த காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் மேலதிக விவரங்களுக்கு தமிழ்வின் மற்றும் லங்கா ஸ்ரீ செய்திகளுடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருணன், நான் வில்சன் வின்சன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.